அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கும்ப ராசியில் சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த நிகழ்வு சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வைத்தான் திரி ஏகாதசை யோகம் என்று அழைக்கக்கூடியது. இந்த நிகழ்வு பிப்ரவரி மாதம் 2025 5ஆம் தேதி முதல் சுமார் ஒரு 20 நாட்களுக்கு நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். பிடிவாத குணம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு எப்போவுமே கூடவே இருக்குங்க. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா கட்டாயமாக அதை செய்து காட்டியே ஆகணும், அதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற சொல்லி ஒரு நோக்கத்தோடு வாழக்கூடிய நபர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற துடிக்கும் நபர்கள். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை எப்படியாவது செஞ்சு காட்டிடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் ஜாஸ்தியாக இருக்குங்க. மற்றவங்களுக்கு கூட நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு காட்டிலும் எப்போவுமே நமக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் எல்லா தடைகள் அப்படிங்கிறதே கொடுத்துட்டு இருந்தது. இந்த தொழில் வளர்ச்சிக்கு இந்த இணைவு அப்படிங்கிறது ரொம்ப சாதகமான ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய நிகழ்வு, தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், புதிய தொழிலை தொடங்கணும் அப்படிங்கிறது இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிஸ்னஸையே மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான ஒரு காலகட்டங்கள். சனி தைரியத்தையும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையத்தையும் கொடுக்கக்கூடியவர். புதன் புத்திக்காரகன், வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். ஸோ புதன் அப்படிங்கிற கிரகம் மட்டும் பலமாக இருந்துட்டார் அப்படின்னா எல்லா விதமான புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு எல்லா காரியத்திலையும் வெற்றி காணக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய பிஸ்னஸ் பிளான் வச்சுட்டு இருந்தோங்க. அதை சரியாக சக்ஸஸ் பண்ணவே முடியல என்னால். நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை இந்த மாதிரி யோசிக்கலாம், இல்லை இப்படி யோசித்தா இது கரெக்டாக நடக்குமான்னு சொல்லி யோசித்து அந்த யோசனைகள் எல்லாமே ஒரு விதத்தில் தவறுதல்களாக நடந்துட்டு இருந்தது. அந்த அடுத்த டைம் ஒரு விஷயத்தை யோசித்தோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் போயிடுச்சுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக போதுங்க. இந்த சனி பகவானுடைய ஒழுக்கமும் புதனுடைய புத்தி, இந்த 2 விஷயங்கள் இணைஞ்சது அப்படின்னா புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு அந்த தொழிலில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போதுங்க. அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். ஸோ பிஸ்னஸில் இருந்த பிரச்சனைகள், ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் அனைத்துமே எல்லாமே விலக போகுது. உங்களுக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களாம் இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்காங்க, நம்மளால் இன்னும் வளர முடியலையே அப்படிங்கிற ஏக்கங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ நமக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களாம் நல்ல சக்ஸஸாக போயிட்டுருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்தோம் ஆனால் இன்னும் நம்ம பிஸ்னஸ் பெரிய அளவில் டெவலப் ஆகலைன்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைமில் அறிவு, ஆற்றல், சிந்தனை, ஒரு பேச்சு திறன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. அந்த புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு எந்த இடத்துல நம்ம தவறுகள் செஞ்சோம், எந்த இடத்துல எந்த விஷயத்தை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இது வரைக்கும் சரியான வேலை அப்படிங்கிறது அமையவே இல்லைங்க. கிடைச்ச வேலையிலே என்னுடைய வேலையை காட்ட முடியல, அதாவது என்னுடைய திறமையை காட்ட முடியாத அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்குங்க. ஸோ பதவி உயர்வோ ஒரு சம்பள உயர்வோ அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டே இருக்குங்க. நிறைய ஐடியாஸ் இருக்குங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், பட் அதுக்குண்டான ஒரு சமயம், அதாவது அதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கலன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போதுங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை மற்றவங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு யோகமாக அமையப்போகுது. ஒரு சேல்ஸ் விஷயமா இருக்கட்டுங்க, அல்லது ஒரு மார்க்கெட்டிங் விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய பல்முகத்திறன் அப்படிங்கிறது, அதாவது உங்களுக்கு நிறைய டேலண்டட் இருக்கும், அந்த டேலண்ட்டை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாக போகுது. அப்போது தான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்குன்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்கா அப்படிங்கிறது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உண்டான ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இல்லை ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் ஒரு பொன்னான காலகட்டமாக அமைய போதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. ரொம்ப நாளாக அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம், ஸோ இந்த நேரத்தில் எங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிறது
நடந்ததுன்னா பெட்டராக இருக்குமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடும். ஸோ இது வரைக்கும் உங்களை பார்த்து தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் எதுவுமே சரியாக பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, உங்களுக்கு மனைவி மக்கள்லாம் எதுக்கு, நீங்கள் எல்லாம் உங்களுடைய தேவைக்காக பண்ணிட்டீங்க, இன்றைக்கி கஷ்டப்படுறது நாங்கள் தான் சொல்லிவிட்டு உங்கள் மனைவி, உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ஏளனமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த விஷயங்களை மாற்றக்கூடிய ஒரு காலமாக அமைய போதுங்க. உங்களுடைய திறமை, உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் வேலைக்கு போகிறதா இருக்கட்டுங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சில முயற்சிகள் அவங்களே பார்த்து வியப்படையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பரவாயில்லைங்க, இந்த மாதிரி இருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களையே பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக மனைவியுடைய ஆரோக்கியத்திலையும் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவுமே பெரிய அளவில் இருக்காது, கண்டிப்பாக நார்மலாக ஒரு சர்ஜரி லெவலில் இருக்காதுங்க. அட்லீஸ்ட் ஒரு மெடிசன் எடுக்கக்கூடியது, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது அமையும். பெரிய அளவில் தொந்தரவு இல்லைனாலும் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதுங்க. தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டா போதும், அந்த பிரச்சனைகள் தீர்ந்துருன்னு சொல்லி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுங்க. குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வீடு வாங்கணுங்க, ஒரு வண்டி வாகனம் சொந்தமாக வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ சொந்தமாக ஒரு காரு வாங்க முடியல, ஒரு பைக் வாங்க முடியல. ஸோ எல்லாமே என்கிட்ட ஒரு காலத்தில் இருந்ததுங்க. இன்றைக்கி எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன். ஸோ அந்த இழந்த விஷயங்கள் மறுபடியும் மீட்டெடுக்க முடியுமா, நான் மறுபடியும் ஒரு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய விஷயத்தில் உங்கள் மேலே சில நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாயிருக்குங்க. நீங்கள் போய் செஞ்சிட்ருக்கிற வேலையிலையும் சரி, நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ்லையும் சரி, கரெக்டான நேரத்தில் ஒரு பேங்க் மூலமாக கிடைச்சது, அந்த லோன் ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட அந்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்கள் மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கையை உருவாகுங்க. ஸோ ஒரு கடனே கேட்டிங்கன்னா கூட அந்த கடன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த சூழ்நிலையில் ஒரு கரெக்டாக வேலைக்கு போகிறது இல்லைங்க, ஒரு பிஸ்னஸ் எதுவும் ப்ராப்பராக பண்ணல, பணம் வாங்கினீங்கனாலும் சரியாக கொடுக்கறதில்ல. ஸோ உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிருப்பீங்க. அந்த நிகழ்வு எல்லாமே மாறக்கூடிய காலமாக இருக்க போது கட்டாயமாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகத்தை உருவாக்கக்கூடியது தான் இந்த திரி ஏகாதசி யோகம். ஸோ சனி மற்றும் புதன் இந்த ரெண்டு சேரும்போது என்னென்னா நமக்குள்ள ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உயருங்க. ஸோ அந்த தைரியமும் தன்னம்பிக்கையோடு நிறைய காரியத்தில் அடியெடுத்து வச்சு உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயம் தீர்ந்துருங்க. ஸோ குழந்தைகளுடைய கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ கல்வியில் சில முன்னேற்றங்கள், சில மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும். இந்த ஃபெப்ரவரிக்கு அப்புறமா எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க, இது வரைக்கும் அந்த எக்ஸாமில் நல்ல மார்க்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க, இல்லை ஓகே, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ அல்லது ஒரு ஒரு 10th எக்ஸாமோ ஒரு 12th எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. அந்த எக்ஸாம் முடித்தவங்களுக்கு அடுத்தது உயர்கல்வி செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகுங்க. இது வரைக்கும் கூட்டாளிகள் மூலமாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறதும் நட்பு ரீதியாக இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறதும் கட்டாயம் விலகும். ஸோ அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அந்த நிலை அப்படிங்கிறது மாறுமா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணாமலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிருமான்னு யோசிக்கிறவங்களுக்கு சர்ஜரியே பண்ணக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இல்லைங்க. கண்டிப்பாக ஆப்ரேஷன் இல்லாமல் நார்மலாக மெடிசன்லேயே உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் கட்டாயம் நிறைய இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டுங்க, அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.